வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு தேய்பிறை அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அந்த 4 ராசிக்காரவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய இதில் ஜாதகம் பார்க்கணும், குறி கேட்கணும், சாமி கேட்கணும், உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி கேட்கணும், இந்த மாதிரி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் இந்த சண்டை வருது, எதுக்காக, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கானதுன்னு அனைத்து விதமானதும் நம்மளுடைய இதில் பார்த்து சொல்லப்படுது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைம் வாங்குறதுக்கான டீட்டெயில் நம்மளுடைய ஸ்டாஃப் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு தேய்பிறை அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. பௌர்ணமியில் இருந்து சந்திரன் தினமும் சிறிது சிறிதாக தேய்வது தேய்பிறைன்னு சொல்லுவோம். பௌர்ணமிக்கு அடுத்து முதல் நாள் பிரதமை, 2ஆம் நாள் துவிதீதியை, 3ஆம் நாள் திருதியை, பின்பு சதுர்த்தி பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு அமாவாசையில் முடியும். இந்த காலகட்டத்தில் சந்திரன் தேய்வதனால இவை கிருஷ்ணபட்சம் இல்லைன்னா தேய்பிறை திதிகள்னு அழைக்கப்படும். இது அனைத்துமே ஜோதிடத்தில் நல்ல நாட்களை பார்க்க உதவுது. தேய்பிறை அப்படிங்கிறது தேய வேண்டும், அதாவது நோய் விலக வேண்டும், தீர வேண்டும். கடன் வாங்குவது, கடன் அடைக்கிறது தேய்பிறை நல்லது. விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறவும் தேய்பிறை நல்லது. எந்த ராசிக்கு தேய்பிறை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமியை அடுத்து சதுர்த்தசி வரையிலான 15 திதிகள் தேய்பிறை தாங்க. ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த மாதிரி 4 ராசிகளுக்குமே தேய்பிறை காலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த காலங்களில் செய்யும் எந்த காரியமும் இவர்களுக்கு வெற்றி தரும். சந்திரன் தேய தேய இந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டமாங்க. வளர்பிறை இவங்களுக்கு அவ்வளவா கை கொடுக்காது. நிச்சயம் செய்தால் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தல், வீடு வாங்குதல், மேற்படிப்பு தொடங்குதல், மனை வாங்குதல், கிரகப்பிரவேசம் செய்தல்னு எந்த காரியத்தை தொடங்கினாலும் எந்த காரியம் ஜெயமாகும். இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு தேய்பிறை திருமணம் செய்தால் அவங்களோட வாழ்வு சீரும் சிறப்புமாக அமையும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால இந்த 4 ராசிக்காரவங்க தொட்டதெல்லாம் துலங்க. பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறையில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கினால் நிச்சயமாக வெற்றி இவங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. ஒருவேளை இந்த 4 ராசியில் நீங்களும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ராசி என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் இனிமேட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் மாற்றம் ஒருவேளை ஏற்பட்டவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.